அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றா பெருங்கருணையும் உங்கள் மீதும் நம் உயிரிலும் மேலாக மதிக்கப்பட வேண்டிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அப்படியே அடிபெறலாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சகாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள் மீதும், மற்றும் இந்த இஸ்லாத்தை அதன் தூய வடிவில் உலகமெங்கும் கொண்டு சேர்த்துக் கொண்டிருக்கும் எல்லா நல்லுள்ளங்கள் மீதும், குறிப்பாக இந்த வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக இன்று வெள்ளிக்கிழமை தினமன்று ஒன்று குழுமிருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் நின்று நிலவற்றுமாக என்று துவா செய்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். பொதுவாக மனிதனை பொறுத்தவரை தனக்கு தொடர்புடைய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தானே தேர்வு செய்ய வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மையை கொண்டவர். அப்படித்தான் அல்லாஹும் மனிதனை படைத்துள்ளான். எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம் என்றால், தனக்கு வரப்போகின்ற துணையாக இருக்கலாம், தனக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களாக இருக்கலாம், அதை பிறரை தேர்வு செய்ய விடாமல் தாமே பார்த்து பார்த்து தேர்வு செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மையை கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட மனிதன் அவன் தேர்வுக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான். அப்படி பார்த்தோம் என்று சொன்னால், அதில் முதலாக பிறப்பு என்பது மனிதனுடைய தேர்வுக்கு அப்பாற்பட்டது. அவன் எங்கு பிறக்க வேண்டும், எந்த நாட்டில் பிறக்க வேண்டும், எந்த பெற்றோருக்கு பிறக்க வேண்டும், எந்த வடிவத்தில் பிறக்க வேண்டும் என்பது அவன் கையில கிடையாது. அது அல்லாஹ் தஆலா எப்படி நாடி இருக்கிறானோ அந்த ஒரு வடிவத்தில் தான், அந்த ஒரு பெற்றோர்களுக்கு தான், அந்த ஒரு நாட்டில் தான் பிறக்க முடியும். மற்றொன்று, மிக முக்கியமான ஒன்று மரணம். இந்த மரணத்தை பொறுத்தவரை நான் எங்கு மரணிக்க வேண்டும், எந்த நிலைமையில் மரணிக்க வேண்டும், எந்த வயதில் மரணிக்க வேண்டும் என்று மனிதன் விரும்பலாமை கூட, ஆனால் அவன் அதை தேர்வு செய்ய முடியாது. அது அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ்வும் சொல்றான், வமா தத்ரி நஃப்சுன் ஃபி ஐயி அர்தின் தமூத். எந்த ஒரு ஆத்மாவும் அது எங்கே மரணிக்கும் என்பதை அது அறியாது. எந்த ஒரு ஆத்மாவும் என்ன செய்யாது, எந்த இடத்துல, எப்பொழுது, எந்த நேரத்துல, எந்த நொடியில மரணிக்குங்கிறத அந்த ஆத்மா அறியாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்படி எப்பேற்பட்ட மனிதராக இருந்தாலும் ஒரு நாள் நிச்சயம் மரணத்தை அடைந்தே தீர்வோம். அது நம் உள்ளத்திற்கு நன்கு தெரியும். வாய் வேண்டுமென்றால் இப்போ நான் மரணிக்க மாட்டேன், இந்த நேரத்துல மரணிக்க மாட்டேன், எனக்கு மரணம் பிடிக்கல என்று சொல்லலாம். ஆனா உள்ளம் என்ன செய்யும், அதை ஒரு நாள் ஏற்றுக்கொண்டே ஆகும். உள்ளத்துக்கு தெரியும், நம்ம கண்டிப்பா ஒரு நாள் என்ன செய்ய போறோம், மரணிக்க போறோம் அப்படின்னு தெரியும். ஆனா அல்லாஹ் சொல்றான், இந்த மனிதர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, இந்த மரணத்தை விட்டு எப்படியாச்சும் தப்பிச்சிடணுங்கிற ஒரு கண்ணோட்டத்துல தான் இந்த மரணத்தை கையாளுறாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா நீங்க என்னத்தான் நம்ம மரணத்தை விட்டு தப்பிக்கணும்னு நினைச்சாலும் என்ன ஆகும், ஒரு நாள் அந்த மரணம் என்ன செய்யும், நம்மளை சந்தித்தே தீரும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் மற்றொரு வசனத்துல சொல்றான், ஃபஇன்னல் மௌத்தல்லதி தஃபீரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகிக்கும். இந்த மனிதன் என்ன செய்யறான்,
இந்த மரணத்தை விட்டு எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடணும்னு நினைக்கிறான். ஆனா என்ன செய்ய, அவன் அறியாமலே அந்த மரணத்தை எதிர்நோக்கி போய்கிட்டு இருக்கான். அல்லாஹ் சொல்றான், அந்த மரணம் அவனை எதிரே வந்து சந்திக்கும், பின்னாடி வந்து பிடிக்கும் சொல்லல. அவனை எதிரே, அவனுக்கே அறியாமல் எதிரே வந்துகிட்டு இருக்கு. நம்மளுக்கே தெரியாம என்ன செஞ்சிட்டு இருக்கோம், அந்த மரணத்தை முன்னோக்கி நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம், போய்கிட்டு இருக்கோம். இப்ப உதாரணத்துக்கு பார்த்தோம்னு வச்சுக்கிறீங்க, இப்ப டெய்லியும் நம்ம பாக்குறோம், நாளிதழ் படிக்கிறோம், சமூக வலைத்தளங்கள்ல பாக்குறோம், ஏராளமான மரணத்தை வித்தியாசமா நம்ம பாக்குறோம். இப்ப நியூஸ் பேப்பரை திறந்தாலே பேருந்து விபத்து அப்படின்னு பாக்குறோம்னு வச்சுக்கிறீங்க. பேருந்துல பயணிச்சாங்க, ஜன்னலோர இருக்கையில அமர்ந்திருந்த அனைவரும் என்ன செஞ்சிட்டாங்க, உடல் நசுங்கி ஒரு விபத்துல இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்கிறோம். அதை பார்த்தவொடனே நம்ம மனசுல என்ன தோணும், நம்ம பேருந்துல பயணிக்கிறவர்களா இருந்தா கொஞ்ச நாளைக்கு என்ன செய்வோம், அந்த பேருந்து பயணத்தையே தவிர்ப்போம். அந்த அளவுக்கு அந்த தாக்கம் நெஞ்சில் இருக்கும். அப்படி நம்ம பேருந்துல பயணித்தாலும் என்ன செய்வோம், அந்த ஜன்னலோட இருக்கை எவ்வளவுதான் நம்மளுக்கு விருப்பத்துக்குரிய இருக்கையாக இருந்தாலும், அந்த இருக்கை நம்மளுக்கு கிடைத்தாலும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், அந்த ஜன்னலோட இருக்கைய தேர்வு செய்ய மாட்டோம். அந்த அளவுக்கு அந்த மரணத்தினுடைய பயம் நம்மள ஊசலாட்ட செய்யும். ஆனா அல்லாஹ் சொல்றான், நீங்க பேருந்துல பயணிக்காம இருந்தாலும் அந்த மரணம் உங்களுக்கு ஒரு அஜல் குறிப்பிடப்பட்டு விட்டுச்சுன்னு என்னன்னா, அந்த அஜல் உங்களை அடைஞ்சிருச்சுன்னா, அந்த மரணம் உங்களை அடைஞ்சிருச்சுன்னா உங்கள் உயிரை கைப்பற்றியே தீர்வோம் அப்படின்னு நல்லா சொல்றான். உஹது போர்க்களம் நம்ம எல்லாம் நன்கு அறிந்திருப்போம். அந்த உஹது போர்க்களத்துல அப்ப ரசூலுல்லாஹ் காலத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு. உஹது போர்க்களத்துல முஸ்லிம்களுக்கு என்னாச்சு, ஒரு பின்னடைவு ஏற்படுது. பின்னடைவுனா நிறைய முஸ்லிம்கள் என்ன செய்யப்படுறாங்க, கொலை செய்யப்படுறாங்க. அந்த உஹது போர்க்களத்துல நிறைய முஸ்லிம்கள் கொலை செய்யப்படுறாங்க. அந்த நேரத்துல உஹது போர்க்களத்துல கலந்து கொள்ளாத சில நயவஞ்சகர்களும் அந்த காலத்துல இருந்தாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, உஹது போர்க்களத்துல கொல்லப்பட்டவர்கள் போக மீதமுள்ளவங்க வீடு திரும்புறாங்க. அப்படி வீடு திரும்பும் போது அப்ப அவங்க கலந்து கொள்ளாத நயவஞ்சகர்கள் சொல்றாங்க, லவ் கானல்லா மினல் அம்ரி செய்யும் மா குத்தின்ன ஹாவுனா, எங்கள் கையில் மட்டும் இந்த அதிகாரம் இருந்திருந்தா, நாங்க சொல்றத நீங்க கேட்டிருந்தா இந்த மாதிரி கொல்லப்பட்டிருப்பீங்களா, இந்த மாதிரி உயிர் போயிருக்குமா, இந்த மாதிரி கொத்து கொத்தா இறந்து போயிருப்பீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அந்த உடனே அந்த நேரத்துல அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு வஹி அனுப்புறான். அந்த உடனே அனுப்பி, நபியே அந்த முட்டாள்களுக்கு சொல்லுங்க, நீங்கள் உங்கள் வீட்டிலேயே இருந்தாலும், உங்கள் வீட்டிலேயே நீங்கள் போர்களில் கலந்து கொள்ளாமல், உங்கள் வீட்டிலேயே மரணத்திற்கு அஞ்சி இருந்தாலும், அல்லாஹ்வுடைய விதி இருக்கிற, அல்லாஹ்வுடைய விதி உங்களை என்ன செய்யும், அந்த மரணம் எங்க ஏற்படுமோ அந்த இடத்திற்கு அழைத்து செல்லும். எந்த இடத்துல உங்களுக்கு மரணம் குறிப்பிடப்பட்டுள்ளதோ அந்த இடத்துக்கு என்ன செய்யும், அல்லாஹ்வுடைய விதி என்ன செய்யும், கொண்டு உங்களை சேர்க்கும் அப்படின்னு நபியே சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுடைய பேச்சை கேட்டு நாங்க சொல்றத கேட்டிருந்தா நீங்க அங்க போய் மன்னிச்சுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அல்லாஹ் சொல்றான், மரணம் உங்களுக்கு அந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருச்சுன்னா என்னுடைய விதி, அல்லாஹ்வுடைய விதி என்ன செய்யும், உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு சேர்த்தே தீரும் அப்படின்னு சொல்றான். அல்லாஹ் மற்றொரு வசனத்துல சொல்றான், ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஸையதா, உறுதியாக கட்டப்பட்ட கோட்டை கொத்தளங்களில் நீங்கள் இருந்தாலும் அந்த மரணம் என்ன செய்யும், உங்களை அடைந்தே தீரும். இதுக்கு உதாரணத்துக்கு நம்ம என்னன்னே பார்க்கலாம். இப்ப சமீபத்துல கூட 6 மாதங்களுக்கு முன்போ 1 வருடங்களுக்கு முன்போ ஒரு விபத்து நடந்துச்சு, ஹெலிகாப்டர் விபத்து நடந்துச்சு. நம்ம எல்லாம் இன்டர்நெட்ல பார்த்திருப்போம். பிபின் ராவத் அப்படிங்கிற முப்படை தளபதி மோடி பதவி ஏற்பதற்கு முன்பு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி தனித்தனி தளபதி தான் இருந்தாங்க. கப்பற்படை, விமானப்படை, அதுக்கு தனித்தனி தளபதி தான் இருந்தாங்க. மோடி ஆட்சியை ஏற்றதுக்கு அப்புறம் முப்படைக்கும் ஒரே தளபதி அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வந்தார். அப்படி கொண்டு வந்தப்ப முதலாக தேர்வு செய்யப்பட்ட தளபதி தான் இந்த பிபின் ராவத். இவர் ஒரு இடத்துக்கு பயணம் செய்யறாரு அப்படின்னா ஏராளமான புரோட்டோகால் இருக்கும். அவருக்கு ஃபுல் சைடும் பாதுகாப்பு, ஃபுல் செக்யூரிட்டியோட தான் அந்த இடத்த விட்டு நகருவாரு. அந்த அளவுக்கு அப்படிப்பட்ட பாதுகாப்பு மிக்க ஒரு இது அவருக்கு இருக்கும். இப்ப சாதாரணமா பார்த்தோம்னா ஒரு அமைச்சர் ஒரு இடத்துக்கு பயணம் செய்யறதா இருந்தா எப்படிப்பட்ட பாதுகாப்பு இருக்கும். இவர் முப்படைக்கும் தளபதி,
ராணுவமே அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். அந்த அளவுக்கு முப்படைக்கு தளபதிக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பு இருக்கும். அவரு பாதுகாப்பு மிக்க ஒரு விமானத்துல பயணம் செய்யறாரு. அந்த விமானத்துடைய விலை எவ்வளவு? ஏறத்தாழ 150 கோடி. 150 கோடினா எந்த அளவுக்கு செக்யூரிட்டி நிறைந்ததா இருக்கும், எந்த அளவுக்கு பாதுகாப்பு நிறைந்த ஒரு விமானமா இருக்கும். அதை பத்தி சொல்றாங்க. அந்த விமானத்தை பத்தி சொல்லும் போது அது போய் எந்த ஒரு மலையிலேயோ எதுலையோ இடிச்சிருச்சுன்னா அது தானாகவே இது பண்ணிருக்கும். ஃபியூல் டேங்க்லாம் என்ன ஆகாது, வெடிச்சிடாது. ஒரு சாதாரண விமானம் அப்படின்னா அது போய் ஒரு மலையிலேயோ வேற எதுலையோ ஒரு இடிக்கும் போது அது என்ன செய்யும், வெடிச்சு சிதறும். இது அப்படிப்பட்ட விமானம் கிடையாது. அதுக்குன்னு தனியா செக்யூரிட்டி எல்லாம் இது பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அதுக்கும் மேல என்ன பண்ணிருக்காங்க, இப்போ பைலட்டுக்கோ எதுக்கோ இதா ஆயிடுச்சுன்னா ஆட்டோ பைலட் முறையில அது என்ன செய்யும், விமானம் தன்னுடைய இலக்கை அடையக்கூடிய ஒரு இதையும் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட அந்த நேரத்துல கூட அவர் என்ன ஆயிடுச்சு, அவருக்கு அந்த மரணம் அந்த இடத்துல உறுதி செய்யப்பட்டு இருந்ததுனால என்ன ஆயிடுச்சு, அல்லாஹுடைய அஜலை அவர் அடைஞ்சார். என்ன ஆயிடுச்சு, அவரு அந்த இடத்துல மரணம் அடைந்தார் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இந்த இது என்னத்தை நம்ம குறிக்குது, எப்படிப்பட்ட உறுதியாக கட்டப்பட்ட கோட்டை உத்தலங்களில் நீங்கள் இருந்தாலும் என்ன செய்யும், நம்மளுடைய மரணம் உங்களை அடைஞ்சிருச்சுன்னா என்ன செய்யும், உங்களோட அஜல் உங்களை அடைஞ்சிருச்சுன்னா உங்களுடைய உயிர் கைப்பற்றப்படும் அப்படிங்கிற செய்தியை நம்ம அறியணும். அடுத்தது பார்த்தோம்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இந்த மரணத்தை பத்தி அல்லாஹ் எந்தெந்த இடத்துல பேசுறானோ அந்த இடத்துல எல்லாம் கூடவே என்ன சொல்றான், இந்த நேரத்தையும் சொல்றான். அல்லாஹ் எந்தெந்த இடத்துல இந்த மரணம் அப்படிங்கிற ஒரு செய்தியை பேசினாலும் அதை தொடர்ந்து இந்த நேரத்தையும் சொல்றான். நயவஞ்சகர்கள் நரகத்துல தூக்கி வீசப்பட்ட அந்த நேரத்துல சொல்லுவாங்களாம், நரகத்துல தூக்கி வீசப்பட்ட அந்த நேரத்துல கூட என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு இந்த நேரத்துல இப்போ எனக்கு மரணம் நான் அடைய வேண்டும் நான் எதிர்பார்க்கல, லவ்லா அக்கருத்தனி இலா அஜலில் கரீ ஃபஸத்தக மினஸ் சாலிஹீன். அவங்க சொல்லுவாங்களாம், இறைவா எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு, நான் என்ன செய்யறேன், நான் திரும்பவும் நான் உலகத்துக்கு போய் என்னுடைய செல்வத்தை எல்லாம் ஏழைகளுக்கு வாரி வழங்கிட்டு என்னுடைய அமல்களை எல்லாம் நல்ல முறையில செஞ்சுட்டு நான் திருப்பி வந்துடுறேன் அப்படின்னு அந்த அளவுக்கு நயவஞ்சகர்கள் நரகத்தில தூக்கி போடப்பட்ட அந்த நேரத்துல கூட என்ன செய்வாங்க, இந்த அல்லாஹ் இடத்துல அவகாசம் கேட்பாங்க. ஆனா அல்லாஹ் அவகாசம் கொடுப்பானா, மரணம் உங்களை அடைஞ்சிருச்சுன்னா எல்லா வாசல்களும் பூட்டப்பட்டுரும். எல்லா வாசல்களும் என்ன செய்யப்பட்டுரும், பூட்டப்பட்டுரும். நம்ம என்ன செய்ய முடியாது, எந்த ஒரு அவகாசமும் அல்லாஹ் இடத்துல இருந்து நம்மளுக்கே கிடைக்காது. அந்த அளவுக்கு அல்லாஹ் மரணத்தை பத்தி எல்லாம் நம்மளுக்கு சொல்றான். இன்னும் நம்ம சொல்லணும்னா சஹாபாக்கள் இந்த மரணத்தை எப்படி கையாண்டாங்க, எப்படி எதிர்நோக்கி சஹாபாக்கள் நகர்ந்து சென்றாங்க, இப்ப நம்ம எப்படி அது போறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மூத்தா அப்படிங்கிற ஒரு யுத்தம் அதையெல்லாம் அதிகமா கேள்விப்பட்டிருப்போம். இந்த மூத்தா யுத்தமே சஹாபாக்களுடைய இந்த மரண சிந்தனைக்கு போதுமானது. அந்த அளவுக்கு இந்த மூத்தா யுத்தம் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு போரா இருந்துச்சு. இந்த மொத்தாங்கிற இடம் சிரியா, இப்ப இருக்கக்கூடிய சிரியா ஷாம் தேசம், அந்த ஒரு மொத்தாங்கிற ஒரு இடத்துல நடக்குது இந்த யுத்தம் நடக்குது. இந்த போர்ல ரசூல்லா கலந்து கொள்ளணும். ரசூல்லா தன்னுடைய வாழ்க்கையில 19 போர்கள்ல தான் கலந்து கொண்டாங்க. ஏராளமான போர்கள் நடந்துச்சு. ஆனா ரசூல்லா என்ன செய்யல, 19 முக்கிய போர்கள்ல தான் ரசூல்லா கலந்து கொண்டாங்க. என்ன செய்யல, இந்த சின்ன சின்ன போர்களுக்கெல்லாம் ரசூல்லா தேவையில்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால என்னாச்சு, எல்லாரும் போருக்கு போயிட்டா அங்க தாவா செய்யறதுக்கு ஆள் இருக்காது. அதனால சின்ன சின்ன போர்களுக்கெல்லாம் நல்ல வீரமிக்க சஹாபாக்கள்லாம் இருந்தாங்க, அவங்களெல்லாம் அனுப்பி போர்களுக்கு அனுப்பி வச்சாங்க. இந்த மோத்தா அப்படிங்கிற யுத்தத்துக்கு இது கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் நடக்கக்கூடிய முதல் யுத்தம். முதல்ல கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் நடந்த முதல் யுத்தம் இந்த மோத்தா யுத்தம் தான். இது அவங்க புக்ல எழுதி வச்சுப்பாங்க, பைசன்டேனியா யுத்தம் அப்படின்னு எழுதி வச்சுப்பாங்க கிறிஸ்துவர்கள். இதுல நம்ம இதுல மோத்தா யுத்தம் அப்படின்னு இருக்குது. அப்ப ரசூல்லா என்ன செய்யறாங்க, 3 சஹாபாக்களை நியமிக்கிறாங்க. பொதுவா போர்னு வந்துட்டா என்ன செய்வாங்க, ஒரு சஹாபாக்கள் ஒரு ஆளத்தான் படையினுடைய தளபதியா நியமிப்பாங்க. ஆனா இந்த ஒரு யுத்தத்துக்கு மட்டும் மாறாக 3 சஹாபாக்களை என்ன செய்யறாங்க, படையினுடைய தளபதியா நியமிக்கிறாங்க. அப்படி நியமிக்கும் போது ஜைத் பின் ஹாரிசா அப்படிங்கிற ஒரு சஹாபி முதல் தளபதியா நியமிக்கப்படுறாங்க. ரசூல்லா சொல்றாங்க, ஜைதே நீங்கள் கொலை செய்யப்பட்டால் அடுத்தது யாரு, ஜாபர் பின் அபுதாலிப். அவர் என்ன செய்வாரு, கொடியை பிடிப்பாரு. கொடித்தான் ஒரு போருக்கு முக்கியமான ஒரு ஆயுதம்னு பார்த்தா, ஆயுதத்தை விட கொடித்தான். அந்த கொடித்தான் என்ன செய்யும், இது முஸ்லிம்களோட படம் இன்னும் இருக்கு அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை காட்டக்கூடிய ஒரு இது.
அதனால என்னது, நீங்க என்ன செய்யுங்க, ஃபர்ஸ்ட் செய்து நீங்க ஃபர்ஸ்ட் இந்த கொடியை பிடிங்க அப்படின்னு சொல்லி ரசூல்லா கையில கொடுக்குறாங்க. அப்படி நீங்கள் கொலை செய்யப்பட்டால், இந்த ஜாபர் பிடிப்பாரு. ஜாபர் என்ன செய்வாரு, கொடியை பிடிப்பாரு. அடுத்தது ஜாபரே நீங்கள் கொலை செய்யப்பட்டால் என்ன செய்யுங்க, அப்துல்லா பின் ரவாஹா அப்படிங்கிற நபித்தோழரை ரசூல்லா நியமிக்கிறாங்க. மொத்தம் 3 நபித்தோழர் என்ன செய்யறாங்க, ரசூல்லா நியமிச்சு, இவர் கொலை செய்யப்பட்டால் இவர் பிடிப்பாரு, இவர் கொலை செய்யப்பட்டால் இவர் கொடியை பிடிப்பார் அப்படின்னு சொல்றாங்க. ரசூல்லா சும்மா ஒரு ஆளா இவர் கொலை செய்யப்பட்டால் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ்விடத்துல இருந்து வகி வந்துருச்சு, இவரெல்லாம் என்ன செய்யப்படுவாங்க, கொலை செய்யப்படுவாங்க அப்படின்னு வந்துருச்சு. ரசூல்லா சொல்றாங்கன்னா நம்ம கண்டிப்பா மரணம் அப்படிங்கிறது அந்த சகாபாக்களுக்கும் தெரியும். இந்த சகாபாக்களுக்கு என்ன தெரியும், நம்ம கண்டிப்பா இந்த இதுல மரணம் அடைய போறோம் அப்படின்னு தெரியும். ஆனா அவங்க என்ன செய்யல, ஒரு கணம் பின்வாங்கல. என்ன செய்யல, நம்ம இந்த இதுல போய் கலந்துக்கிட்டா கண்டிப்பா நம்ம மரணம் அடைந்துருவோம், நம்ம குடும்பம் எல்லாம் நடுத்தருல இருக்கும், நம்ம பிள்ளைகள் எல்லாம் இதாயிருவாங்க அப்படின்னு அவங்க ஒரு இது சிந்திக்கல. என்ன செஞ்சாங்க, மரணம் தான் சந்திச்சுட்டு போறோம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில இருந்தாங்க. அதே போல போர்ல போய் கலந்துக்கிறாங்க. ஜெயித் பின் ஹாரிசா கொடியை பிடித்துக் கொண்டு என்ன செய்யறாரு, அவரு படையை முன்னோக்கி சென்று கொண்டு போயிருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும் போது எதிரி படைகளால் வீழ்த்தப்பட்டு ஜெயித் பின் ஹாரிசா என்ன செய்யப்படுறாரு, கொலை செய்யப்படுறாரு. கொடி கீழே விட போகுது. அந்த நேரத்துல என்ன ஆகுது, ஜாபர் பின் அபுதாலிப் என்ன செய்யறாரு, அவர் கொடியை பிடிச்சிட்டாரு. அவர் கொடியை பிடிச்சிட்டு என்ன செய்யறாரு, அடுத்தது இஸ்லாமிய படையை முன்னோக்கி கொண்டு போறாரு. அப்ப போர் உச்சத்துக்கு போயிருக்கு. போர் உச்சத்துக்கு போகும்போது ஜாபர் பின் அபுதாலிப் என்ன செய்யப்படுறாரு, அவரும் கொலை செய்யப்படுறாரு. அவரும் கொலை செய்யப்படும் போது 3ஆவதாக நியமிக்கப்பட்ட அப்துல்லா பின் ரவாஹா என்ன செய்யறாரு, கொடியை பிடிக்கிறார். இவர் தான் ரசூல்லா நியமிச்ச கடைசி சஹாபாக்கள். இவர் சஹாபாக்கள் 3 பேர் நியமிச்சதுல 3ஆவது தளபதி யாரு, இந்த அப்துல்லா பின் ரவாஹா தான் 3ஆவது தளபதி. இவர் என்ன செய்யறாரு, இஸ்லாமிய கொடியை பிடிச்சிக்கிட்டு முன்னோக்கி போறாரு. போர் தீவிரத்தை அடங்கிருச்சு, உச்சத்தை தொற்றுச்சு. அந்த நேரத்துல என்ன ஆகுது, அப்துல்லா பின் ரவாஹா 3ஆவதாக நியமிக்கப்பட்ட 3ஆவது போர் தளபதி என்ன செய்யறாரு, அவரும் கொலை செய்யப்படுறாரு. இப்ப 4ஆவதா ரசூல்லா யாரையும் நியமிக்கல. அந்த நேரத்துல என்ன செய்ய முடியாது, மசூரா பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. யாரு இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண முடியாது. அந்த நேரத்துல என்ன ஆகுது, கொடி கீழே விழுந்தா இஸ்லாமிய படையை என்னங்கிறோம், தோத்துறதாக கருதிடுவாங்க. அந்த நேரத்துல என்ன ஆகுது, ஒரு சாதாரண சஹாபி என்ன செஞ்சிடறாரு, கொடியை பிடிச்சிடறாரு. கொடியை பிடிச்சிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் பாக்குறாரு. என்ன செய்யுது, ரசூல்லா அவங்களே நியமிக்கல. அப்படி எப்படி அவர் எடுத்துட்டு படையை முன்னோக்கி கொண்டு போக முடியும். அந்த நேரத்துலதான் என்ன ஆகுது, ஹாலித் பின் வலீதுங்கிற ஒரு சஹாபி. இவர் எப்படியாப்பட்டவர் தான், இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி உஹது போர்க்களத்துல, இஸ்லாத்தை இது பண்றதுக்கு முன்னாடி உஹது போர்க்களத்துல ரசூலுல்லாஹ்வுடைய தவடா என்ன படும், உடைக்கப்பட்டது யாருனாலன்னு பார்த்தா இந்த ஒரு சஹாபி ஹாலித் பின் வலீத் அப்படிங்கிற இந்த சஹாபினாலதான் ரசூலுல்லாஹ்வுடைய தவடா என்ன செய்யப்படும், உடைக்கப்படும். அந்த அளவுக்கு போர்த்திறன் கொண்ட ஒரு சஹாபி. அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க கையில கொடி போகுது. கொடி போனோடனே ரசூல்லா இது எல்லாமே என்ன ஆகுது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மதீனாவுல இருந்து ரசூல்லா அமர்ந்து இருக்கும் போது அனஸ் இப்னு மாலிக், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அப்புறம் ரசூல்லா 3 பேர் அமர்ந்து இருக்கிறாங்க. ரசூல்லாவுக்கு அல்லாஹ் லைவா காட்டுறான். இப்பதான் நம்ம இந்த லைவ் எல்லாம் பார்த்திருப்போம். இது 1000 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு அந்த பக்கத்து உள்ள சாம் தேசம். அப்ப அல்லாஹ் என்ன அவங்க நடக்குது அப்படிங்கிறத மதீனாவுல அல்லாஹ் ரசூல்லாவுக்கு ஒன்னொன்னா காட்டுறான். அப்ப ரசூல்லா சொல்றாங்க, ஹாலித் பின் வலீத் அவர் கையில வாள் போயிருச்சு. இப்ப அல்லாஹ் அவர் கையில நம்மளுக்கு வெற்றியை கொடுப்பான் அப்படின்னு ரசூல்லா சொல்றாங்க. அந்த அளவுக்கு மரணத்தை, எந்த அளவு மரணம் நம்மளை சந்தித்தாலும் அது பரவாயில்லை, எந்த ஒரு உச்சத்தை தொட்டாலும் மரணம் தானே அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு என்ன செஞ்சாங்க, சஹாபாக்களுடைய இது மனப்பான்மை இருந்துச்சு. இப்படி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா, இந்த அளவுக்கு நம்ம மரணத்தை எதிர்நோக்கி இருக்கிற நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், பாவ மன்னிப்பு தேடணும். நம்ம செய்யக்கூடிய பாவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், நம்ம இன்னைக்கோ நாளைக்கோ அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்கிறோம். இன்னைக்கோ எப்ப வேணா மரணம் வரலாம், நம்மளுக்கு தெரியாது. இன்னைக்கு கூட வரலாம். நான் பேசி முடிச்சுட்டு கீழே இறங்கினா கூட அந்த நேரத்தை கூட நான் மரணம் அடையலாம். அந்த ஒரு நிலைமையில நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கும் போது நம்ம செஞ்ச பாவத்தை என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்கணும். பாவ மன்னிப்பு கேட்கறது ரசூல்லா நம்மளுக்கு தலையாய துவா சொல்லி தந்திருக்காங்க. அல்லாஹும் அன்த ரப்பி அப்படிங்கிற ஒரு துவாவை ரசூல்லா கூட எழுதி போட்டிருக்கோம். நம்ம இங்கேயும் உள்ளே எழுதி போட்டிருக்கோம். அதுல கூட பார்த்துதான் தெரியும். அத சொல்றாங்க, ரசூல்லா என்ன சொல்றாங்க, யார் ஒருவர் காலையில் அந்த துவாவை ஓதிவிட்டு மாலை வருவதற்குள் மரணிக்கிறாரோ, எவர் ஒருவர் காலையில் அந்த துவாவை ஓதிவிட்டு மாலை வருவதற்குள் மரணிக்கிறாரோ அவர் சொர்க்கமடைவார். எவர் ஒருவர் மாலையில் அந்த துவாவை ஓதிவிட்டு உறங்க சென்று காலை வருவதற்குள் மரணிக்கிறாரோ அவர் என்ன செய்வாரு, சொர்க்கமடைவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம்.
அந்த அளவுக்கு பாவ மன்னிப்புக்குன்னு நம்மளுக்கு ஒரு தலையாய துவாவை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதை தினம் தினமும் நம்ம ஓதி நம்ம பாவங்களை கழிக்கக்கூடிய நன்மக்களாக இருக்காங்க. பாவ மன்னிப்பு மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம மரணத்தை எட்டிட்டோம் அப்படின்னா பாவ மன்னிப்புடைய வாசல் அடைக்கப்படும். பாவ மன்னிப்பு அதுக்கப்புறம் நம்மளால கேட்க முடியாது. நம்ம ஒரு மரணத்தை எட்டிட்டோம், நம்ம மரணம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு பிறகு நம்மளால என்ன செய்ய முடியாது, பாவ மன்னிப்புங்கிற ஒரு விஷயத்த நம்மளால கேட்க முடியாது. அதுக்கு ரசூலுல்லாஹ் இன்னொரு வழி என்ன சொல்லி தந்திருக்காங்க, இதா மாத்தல் இன்சான எத்துபவுல் மையத்த சலாசா. ஒரு மையத்தை அடைஞ்சிருச்சுன்னா மையத்தை பின்தொடர்ந்து கபருக்கு போற வரைக்கும் நம்மள 3 விஷயங்கள் என்ன செய்யும், பின்தொடரும் அப்படின்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க 3 விஷயம் பின்தொடரும். அதுல முதலாவது நம்மளுடைய சொந்த பந்தங்கள். நம்மளுடைய சொந்த பந்தம் என்ன செய்யும், நம்மள கபூர் குழிக்குள்ள கொண்டு போய் வைக்கிற வரையும் என்ன செய்யும், அது பின்தொடரும். 2வது பார்த்தோம்னா நம்மளுடைய செல்வங்கள் பல வகையில நம்மள பின்தொடரும். கபூர் குழிக்குள்ள போற வரைக்கும் என்ன செய்யும், நம்மள பின்தொடரும். 3வது நம்ம செஞ்ச அமல். நம்ம என்னென்ன அமல்கள், நல்ல அமல்கள் செஞ்சோமோ அந்த அமல்கள் என்ன செய்யும், நம்மள கபூர் குழிக்குள்ள போனாலும் நம்மள பின்தொடரும். அந்த முதல்ல சொன்ன சொந்தம் மற்றும் செல்வம் என்ன செய்யும், கபூர் குழிக்குள்ள நம்ம போனதுக்கு அப்புறம் அது திரும்பிடும். நம்ம செஞ்ச அமல்கள் மட்டும்தான் என்ன செய்யும், நம்மள பின்தொடர்ந்து வரும். அந்த அளவுக்கு அமல்களுக்கு சிறந்த ஒரு சிறப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கிறோம். அந்த அமல்கள்ல பார்த்தோம்னா நம்ம மறுமை வரை வரக்கூடிய அமல்கள் சில அமல்கள் இருக்கு. அப்படி பார்த்தோம்னா சதக்கத்துல் ஜாரியா, நிரந்தரமாக இருக்கக்கூடிய தர்மம். இப்ப நிரந்தரமாக இருக்கக்கூடிய தர்மம்னா நம்ம பள்ளிவாசல் உதவிக்காக நம்ம ஒரு பணம் கொடுக்குறோம். ஒரு கிணறு இல்லைன்னு கேட்கறாங்க, இப்ப கிணறுலாம் இல்லை, இப்ப போர் செட்டு இந்த இதுக்காக தண்ணி இல்லாதவங்க கேட்கறாங்க, அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். பள்ளிவாசல் உதவிக்காக கொடுக்கக்கூடிய பணம் இதெல்லாம் என்ன செய்யும், அந்த பள்ளியில எவ்வளவு நாளைக்கு அந்த பள்ளி இருக்குதோ அந்த தொழுபவர்களுடைய நன்மையிலே ஒரு பங்கு நம்மளுக்கு என்ன செய்யும், நம்ம இறந்தாலும் கபூர்ல போய் இருந்தாலும் நம்மளுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கோம், வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இத்தகைய அமல்களை பற்றி சொர்க்கம் பெறும் நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியிருச்சோம் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். முதல் உரையில் மரணத்தையும் சஹாபாக்களுடைய மரண சிந்தனையும் பற்றி, குறிப்பாக சஹாபாக்கள் எப்படி அந்த காலத்தில் மரணத்தை எதிர்கொண்டார்கள் என்பதை பார்த்தோம். ஹராம் பின் மில்ஹான் அப்படிங்கிற ஒரு நபித்தோழர். இந்த செய்தி புகாரில 4092வது செய்தியா பதிவாயிருக்கு. அந்த மரண நேரத்தில் நம்மளுடைய வாயிலிருந்து எப்பேற்பட்ட ஒரு சொல் வர வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வர வேண்டும் என்பதற்கு இந்த ஒரு சம்பவம் போதுமானது. ஹராம் பின் மில்ஹான் அப்படிங்கிற ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, ஒரு 70 காரியங்கள்னா குர்ஆனை நன்கு மனனம் செய்த 70 காரிகளை இஸ்லாத்தை எடுத்துரைக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி அனுப்பி வைக்கும் போது அதுல ஒருவர் தான் இவர் ஹராம் பின் மில்ஹான் அப்படிங்கிற ஒரு நபித்தோழர். இவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உறவினர். அப்படி போகும்போது அவர்கள் எதிரி கூட்டம் தந்திரம் செய்து இஸ்லாத்தை ஏற்பது போல் நாடகம் ஆடி இந்த 70 காரியங்களை ரசூலுல்லாஹ்விடமிருந்து கூட்டிட்டு போறாங்க. அப்படி போகும்போது அந்த எதிரி கூட்டத்துல உள்ள ஒருவர் என்ன செஞ்சிடறாரு, இந்த ஹராம் பின் மில்ஹான் அப்படிங்கிற இந்த சஹாபியில முதுகு பக்கமா அம்பை ஏந்திடுறாரு. அந்த அம்பு என்ன செஞ்சிருது, பின்னாடி பக்கம் விட்ட அம்பு முன்னாடி வயிற்று வழியா வந்துருது. அந்த அளவுக்கு ஒரு வீரியமாக அம்பை ஏந்திடுறாரு. ரத்தம் முன்னாடி பீச்சிக்கிட்டு அடிக்குது. அந்த நேரத்துல கூட இதே சம்பவம் நம்மளுக்கு நடந்திருந்தா நம்ம என்ன செஞ்சிருப்போம், நம்ம குடும்பத்தை பத்தி சிந்திச்சிருப்போம், நம்ம பிள்ளைகளை பத்தி சிந்திச்சிருப்போம், நம்மளுடைய சொத்து சுகங்களை பத்தி சிந்திச்சிருப்போம். ஆனா அந்த சஹாபி என்ன ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா, அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் என்ன செஞ்சிட்டேன், வெற்றி பெற்றுட்டேன். ரப்புல் கஅபா, கஅபாவுடைய இறைவனாகிய அல்லாஹுவின்
இது ஆணையாக நான் என்ன செஞ்சுட்டேன், வெற்றி பெற்றுட்டேன் அப்படின்னு அந்த சகாபி வாயில அம்பு எய்த உடனே வந்த வார்த்தை. அப்ப அந்த சகாபி எந்த அளவுக்கு தங்களுடைய எண்ணத்தை மரணத்தை நோக்கி சிந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க, சிந்திச்சு இருந்திருப்பாங்க அப்படிங்கறத நம்ம இதன் மூலம் பார்க்க முடியுது. ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு நிமிடமும் நாம எப்ப மரணிப்போம், எப்ப மரணிக்க போகிறோம் என்பது கூட நமக்கு அறியாது. என்ன செய்யணும், ஒவ்வொரு நிமிடமும் இந்த மரணத்தை பற்றிய சிந்தனையை நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டு வரணும். சிந்தனையை கொண்டு வந்தது மட்டும் அல்லாமல் அதற்குரிய அமல்களையும் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரணும். உடனே நாம் மரணத்தை சந்தித்து விட்டால் அதற்கு அடுத்தபடியாக நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் இலகுவாக கடக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையை கொண்டு வரணும். அதுக்கு என்ன செய்யணும், நாம் செய்த பாவங்களுக்கு அதிகமாக அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடணும். அதிகமாக நல்ல பணிகளை செய்து வெற்றி பெறும் நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் செய்வானா என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.